அனைவருக்கும் வணக்கம். எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். நம்ம எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கோம். இப்பவும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு முன்னாடி எங்களுடைய நிறுவனம் ஈசன் எழில் பர்னிச்சர்ஸ் இங்க நம்பர் 2 புதுத்தெரு பணவாப்பட்ட ரயில்வே கேட் அருகில இருக்கு. தரமான பர்னிச்சர்கள் விற்பனையில கைராசியான நிறுவனம் எங்களுடைய ஈசன் எழில் பர்னிச்சர் நிறுவனம். எக்ஸ்சேஞ்ச் வசதி இருக்கு, பஜாஜ் பைனான்ஸ் வசதி இருக்கு. அலுவலகங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பர்னிச்சர்களும் நாங்கள் வந்து நல்ல தரத்துடன் கைராசியுடன் திருமண சீர் பர்னிச்சர்கள் ரொம்ப சிறப்பான விலை, அதிரடி விலை சலுகை உண்டு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் உண்டு. அனைவரும் என்னோட ஈசன் எழில் பர்னிச்சருக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல இப்போ வந்து நம்ம சேலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்டோ மக்களுக்கு நலம் செய்வதற்காக, மக்கள் வெயில இருந்து கஷ்டப்பட்டு காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒரு அற்புதமான ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவரை பாராட்டுறதுக்காக இந்த வீடியோ. ஆனா வாங்கலாம். நன்றி நன்றி. நான் இப்போ அதனுடைய நான் சொல்றேன். இவர் வந்து ஆட்டோ சுப்பிரமணியன்னாலே போதும், நம்ம சோனா காலேஜ் ஏரியால ரொம்ப ஃபேமஸ். ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டல் ஆட்டோ ஸ்டாண்ட்ல 14 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இவர் நரஜோதிப்பட்டி கோரங்கசாடி பகுதியிலலாம் ரொம்ப பிரபலம். ஸ்கூல் செந்தில் பப்ளிக் சைதன்யா ஸ்கூலுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் வண்டி ஓட்டுறாரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவர் ஆட்டோ இப்போ கோடைக்காலம் பாருங்க, வெயில்ல நிக்க முடியல, வெயில் வேர்க்குது. வரக்கூடிய பயணிகள் வந்து நல்லா ஜிலு ஜிலு நிறுத்துறதுக்காக அப்படியே மேல பாருங்க, அது நான் போட்டு ஆட்டோவுக்கு மேல தண்ணியெல்லாம் போட்டு காட்டுறேன். ஆட்டோவுக்கு மேல சோளத்தட்டு வைக்கப்புல் எல்லாம் போட்டு நல்லா பந்தல் மாதிரி போட்டுக்காரு, வெப்பம் உள்ள போகாதுக்கு. அப்புறம் வந்து மேல வந்து ஒரு பைப்பை வந்து தண்ணி வச்சு சொட்டு நீர் பாசனம் மாதிரி அதுல எப்பவும் தண்ணி சொட்டு சுட்டா இந்த சோளத்தட்டு வைக்கப்புல்ல இறங்கிட்டே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ இதனால என்ன ஆகுதுனாக்கா, எப்பவுமே ஆட்டோக்குள்ள ஒரு குளிர்ச்சி நிலவிட்டே இருக்கும், ஆட்டோக்குள்ள வெப்பம் தாக்காது. பாருங்க போர்சவர், இப்ப பாருங்க போர்சவர் தண்ணி வரும். இயற்கையான ஏசி வசதி பாருங்க, பம்பிங் சிஸ்டம் பண்ணியிருக்காரு பாருங்க. சொட்டு நீர் பாசனத்துல அழகா வந்து தண்ணி எல்லாம் வருது. மேல பூரா எப்பவுமே ஈரப்பதமா வச்சிருக்கிறதுனால வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து பயணம் செய்யறவங்க வந்து பெரும்பாலும் ஒரு பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தைகள் தான் ஸ்கூலுக்கு அதிகம் ஓட்டிட்டு வரதுனால குழந்தைகள் வெப்பத்துல வந்து வாடக்கூடாது, வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் அவங்களுக்கு எதுவும் தாக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா ஒரு ஆட்டோக்காரு இந்த மாதிரி ஆட்டோவுக்கு மேல சோளத்தட்டு வைக்கப்புல்லாம் இயற்கை விளைபொருட்களை போட்டு அதுக்கு ஒரு பம்பு வச்சு பைப் வச்சு தண்ணி போட்டு வந்து மட்டும் வச்சு அழகா செட் பண்ணிருக்காரு. எப்பவுமே சிரிச்சிருக்குன்னு தண்ணியா இருக்கும். ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறவங்க, ஸ்கூல்ல இருந்து வரவங்க, இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஸோ பெரும்பாலும் நோயாளிகளை தான் கூட்டிட்டு வருவாரு. ஸோ அவங்களுக்கு அந்த வெப்பத்தினால அவங்க சிரமப்படக்கூடாது நல்ல எண்ணத்துல பண்ணிருக்கீங்க, கை கொடுங்க. ரொம்ப அற்புதமான செயல் இந்த ஆட்டோல. அப்புறம் பாருங்க, இங்க ஆட்டோல ஒரு தண்ணி குடி தண்ணீர் யார் வேணா வந்து குடிச்சுக்கலாம். ஆட்டோ நிற்கும் போது குடி தண்ணீர் வேணும்னா யார் வேணா குடிச்சு ஒரு டேப் வச்சிருக்காரு. அதுவும் வந்து நல்ல ஜிலுன்னு அதுக்கு ஒரு டம்ளர் வச்சிருக்காரு. ஆட்டோல குடி தண்ணீர் வசதி பண்ணாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமா ஒரு ஆட்டோவை வந்து இயற்கையா செய்யறது நல்ல எண்ணம். அப்புறம் வந்து உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கரு ஃபேன் வச்சிருக்காரு. அப்புறம் ஃபேன் பாட்டு கேட்டுட்டே போகலாம். செல்போன் சார்ஜர். இப்ப ஆட்டோ சுப்பிரமணியோட நம்ம சேலத்துல வளம் வந்திருக்கக்கூடிய இயற்கை ஏசி ஆட்டோன்னு சொல்லக்கூடிய ஆட்டோல தான் நான் உட்காந்துருக்கேன். ரொம்ப சிலுன்னு இருக்கு, ஒரு ஹீட்டே தெரியல. அது இல்லாம பாருங்க, பயணிகள் மற்றும் குழந்தைகள் நோயாளிகள் வசதிக்காக இங்க தனியா ஃபேன் வச்சிருக்காரு ஆட்டோல. இங்க பாருங்க, இந்த ஃபேன் பாருங்க, அருமையான காத்து சிலுன்னு வருது. ஏசி எல்லாம் ஃபேன் வச்சிருக்காரு. அப்புறம் மொபைல் சார்ஜர் இருக்கு. மொபைல் சார்ஜர் இது கொஞ்சம் பாருங்க, மொபைல் சார்ஜர். ஸோ நம்ம வேணுங்கிறப்ப சார்ஜர் போட்டுக்கலாம். மொபைல் சார்ஜர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆட்டோக்குள்ள சின்ன வசதியெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. அது இல்லாம அவர் ஓட்டும் போது அவருக்கு காத்து வர்றதுக்கு சைட்ல விண்டு ஷீல்டு இந்த பாருங்க எப்படி காத்து இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிற மாதிரி பாய்மர கப்பல் மாதிரி இந்த கப்பல் ஆட்டோ கப்பல் மாதிரி வச்சு 2 பக்கம் ஷீட் வச்சிருக்காரு. அருமையா எல்லாம் சன்செட் எல்லாம் வச்சு ஸோ எல்லாம் அருமையா வச்சிருக்காரு. மக்கள் படிக்கிறதுக்காக ஒரு செய்தித்தாளும் வண்டியில வாங்கி வச்சிருக்காரு, வரவங்க படிக்கிறதுக்காக. அதை இங்க மேல சொருகி வச்சிருக்காரு. ஸோ மொத்தத்துல ரொம்ப அருமையான ஒரு டைம் பாருங்க, எலக்ட்ரானிக் டைம் வச்சிருக்காரு. ஸோ இது ஒரு ஆட்டோன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹைடெக் ஆட்டோ மாதிரி இருக்கு. அதே சமயத்துல இயற்கை ஏசி ஆட்டோ சேலத்துல ஐஸ்வர்யம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்ட்ல இருக்காரு. ஆட்டோ சுப்பிரமணியன் எல்லாருக்கும் தெரியும். இவருக்கு வயசு வந்து 75 இருந்தாலும் 25 வயசு மாதிரி சுறுசுறுப்பா ஆக்டிவா செயல்படுறாரு. நல்ல ஒரு யங்ஸ்டர் மாதிரி நல்ல பிரபலம்.
இந்த மாதிரி ஒரு வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏசியோட இயற்கையா ஏசி ஏற்படுத்தி கொடுக்கறதா உடம்புக்கு நல்லது, பூமிக்கும் நல்லது. ஏசி வந்து நமக்கு வந்து சுற்றுச்சூழல் உகந்தது அல்ல, கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். ஆனா இந்த சோளத்தட்டு வைக்கப்புள்ள வந்து தண்ணியில பரப்பி இந்த குளிர்ந்த காற்று வரும்போது சுற்றுச்சூழலும் ஒன்றும் பாதிக்கப்படாது, பூமியும் வெப்பமடையாது. ஆனா வண்டிக்குள்ள நல்லா குளிர்ச்சியா இருக்கும், பயணிகள் வந்து மகிழ்ச்சியா வந்து பயணம் செய்வாங்க. அது இல்லாம இன்னைக்கு செல்போன் சார்ஜர், ஒரு சின்ன ஃபேனு, இப்படி பல்வேறுபட்ட வசதிகள் இந்த ஆட்டோல அழகா பண்ணி கொடுத்துருக்காரு சுப்பிரமணியன். அவரை வந்து நம்ம இந்த ஆட்டோ வந்து ஒரு அனுபவம், பயணம் செய்யறதே ஒரு அனுபவம். இப்ப நம்ம பயணம் செஞ்சு பார்க்கலாம். வேஸ்ட் தண்ணி கீழே போயிடும் சொல்லிருக்கேன். இந்த வேஸ்ட் தண்ணி ஏசி ஆட்டோல தான் நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கேன். சேலத்துல வள வரக்கூடிய ஏசி ஆட்டோ சும்மா திருன்னு நதிக்குள்ள உண்மையா இருக்கு. அவர் பாருங்க, இந்த டிஸ்டன்ட் தண்ணி வெளியே போறதுக்கு, ஓவர் ஃப்ளோ ஆகி போறதுக்கு பைப்பு எல்லாமே வச்சிருக்காரு. ரொம்ப அட்டகாசமா இருக்கு. ஸோ இந்த இவருடைய முயற்சியை, இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றணும், இந்த வண்டியில பயணம் செய்யறவங்க ஒரு தூய்மையான சூழல்ல பயணம் செய்யணும். அதே சமயத்துல பூமி வெப்பமடையக்கூடாது. ஏசி வாங்குறது ஈஸி, ஆனா இயற்கையில ஏசி வாங்குறது நீங்க ரொம்ப கஷ்டம். வந்து நீங்க வந்து வேப்ப மரத்தடியில அல்லது புங்க மரத்தடியில கைத்து கட்டி போட்டு நிம்மதியா தூங்கு நினைச்சாலும் அது வேறாது, அது நிறைவேறாது. ஆனா ஒரு டன் ஏசி 2 டன் ஏசி வாங்க நினைச்சா உடனே இஎம்ஐல போட்டு வாங்கி நிறைவேற்றிடலாம். ஆனா அந்த ஏசி மிஷின்னா பூமிக்கு பெறுதல், இயற்கையா வரக்கூடிய காற்று, மரங்கள் மூலம் வர காற்று, இயற்கையா வரக்கூடிய சோளத்தட்டு, வட்டப்புள்ள, இது மூலம் எங்களுக்கு குளிர்ச்சி தான் உடம்புக்கு நல்லது. அதுல இந்த பயணம் ஏசியில குளிர்ச்சி நல்லா இருக்கு. அற்புதமான பயணம். ஆட்டோ சுப்பிரமணியன் அவர்கள் பாருங்க, நல்லா சாலை விதிகளெல்லாம் பின்பற்றி நல்லா பயணம் அருமையா போயிட்டு இருக்காரு. ரொம்ப சூப்பர். இவரோட ஆட்டோ பாருங்கள், சின்ன இடத்துலையும் டேர்ன் அடிக்கிற மாதிரி, யூ டர்ன் அடிக்கிற மாதிரி வண்டியை செட் பண்ணியிருக்காரு. ஸோ சின்ன குறுகிய தெரு இருந்தால் கூட அவர் வட்டம் போடுறாரு பாருங்கள், எவ்வளோ சின்ன வட்டம் போடுறாரு ஒரு ஆட்டோவில் பாருங்கள். அதனால் எந்த சந்து பொந்துனாலும் போய் வந்து நோயாளிகள், குழந்தைகள் எல்லாம் பிக்கப் பண்ணி அவங்கள வந்து ட்ராப் பண்ணுவார். அந்த மாதிரி இயற்கைக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பயணிகள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் ஆட்டோவில் செஞ்சு வச்சு நல்லா இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல்லாம் நடத்துகிறாரு. ஆட்டோ சுப்பிரமணிங்கிற யூடியூப் சேனல் இருக்குது, அதோடைய போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா, அவரோட வீடியோலாம் பார்க்கலாம். நிறைய மேடை பாடல்களுக்கெல்லாம் சிவாஜி மாதிரி நடிச்சிருக்கிறாரு. அவருடைய மொபைல் நம்பர் பாருங்கள் தெரியுது. அந்த நம்பருக்கு மேலும் தகவல்கள் அடைய அவரை வண்டியில் பயணம் செய்ய நீங்கள் கூப்பிடலாம். ரொம்ப இவர் வண்டியில் பயணம் செய்கிறது இவரை ஊக்குவிக்கிற மாதிரியும் ஆகும். 75 வயசுலேயும் நல்லா சுறுசுறுப்பாக செய்கிறாரு. நல்லா சின்ன சின்ன வட்டங்கள் கூட போடுறாரு. வண்டியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப் சேனலில் நிறைய ரீல்ஸு, வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு போய் பாருங்கள். ஒரு ஆட்டோ சுப்பிரமணி இயற்கை ஏசி ஆட்டோ உரிமையாளர் இவர் தான். சேலத்தில் வளம் வந்து கலக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள் எல்லாம் ஒரு முயற்சி இப்போ நல்லா பாராட்டுறாங்க. இந்த பயணம் செய்கிறவங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவருடைய யூடியூப் சேனல் தான் ஆட்டோ சுப்பிரமணி. மேலும் விவரங்கள் அறிய அவருடைய யூடியூப் சேனல் ஆட்டோ சுப்பிரமணி போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவரை பற்றி தொடர்புக்கு பார்க்கணும்னா 8760749592 இதுதான் அவருடைய நம்பரு. இந்த நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய இன்னொரு நிறுவனம் ஈசன் இளங்கோ ஸ்கிரீன் கர்டைன்ஸ் நிறுவனம் எங்களுது. சேலத்திலே வந்து திருச்சி உங்கள் வீட்டை வந்து அரண்மனை ஆகிட்ட அருமையான வால்பேப்பரு, ஃப்ளோரிங்கு, ஸ்க்ரீன் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு நீங்கள் எங்களை நாடினீங்கன்னா உங்களுக்கு மிக குறைந்த விலையில் உங்கள் வீட்டுக்கு எல்லாமே நாங்களே வந்துட்டு கிட்டத்தட்ட 40,000 டிசைனில் ஸ்க்ரீன் இருக்குது. 3 இடத்துல டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்கள் இல்ல ஸ்க்ரீன் தேவைகளுக்கும் அவசியம் வாங்க. பாராட்டி அவர் நல்ல முறையில் தொடர்ந்து செய்யணும். வாழ்த்துக்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் நிறைய பேருக்கு பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஆட்டோக்காரர்கள் தமிழ்நாட்டிலே ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சேலத்துக்கு பெருமை சேர்க்கிற வகையில் எல்லா ஆட்டோக்காரர்களும் இந்த மாதிரி குழந்தைகளுக்காக, நோயாளிகளுக்காக நல்ல விஷயம் செய்யணும். அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இவர். மனமார்ந்த பாராட்டுக்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஈசன் எழில் வில்லியன். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.